நான் பார்த்ததுலேயே நிறைய டிஃபிகல்ட்டான கேசஸில் நேற்று நான் பண்ண கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த லேடி வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் வந்து 4 மாசத்துல வந்து கர்ப்பப்பை வாய் திறந்து டெலிவரி ஆகிட்டே இருக்கு. கர்ப்பப்பையோட வாயில தையல் வெஜைனல் சர்க்லாஜ்னு சொல்லுவோம், அதை எடுத்து அதையும் மீறி நமக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது. அப்போ என்ன பண்ணலான்னு வந்து பார்க்கும்போது இது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். இது பேரு லாப்ரோஸ்கோபிக் அப்டாமினல் சர்க்லாஜ் ஆர் டிரான்ஸ் அப்டாமினல் சர்க்லாஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஒரு புது டெக்னிக். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கர்ப்பப்பையோட வாயை வயிற்று பகுதியிலிருந்து உள்ள என்டர் ஆகி கர்ப்பப்பையோட வாயில ஹையஸ்ட் லெவல் இன்டர்னல் ஆஸ் லெவல்ல நம்ம தைப்போம் யூசிங் அ ஸ்பெஷல் டேப் கால் மெர்சிலின் டேப். இதனால என்ன ஆகும்னா, நல்ல கர்ப்பப்பையோட வாய் டைட் ஆகி இந்த மாதிரி ரிப்பீட்டடா மிஸ்கேரேஜ் ஆகாம 90% வரைக்கும் இந்த டெக்னிக் அப்புறமா வந்து பிரிவென்ட் ஆயிடும். சில பேர் கீழே இருந்து சிரோத்கர் சர்க்லாஜ்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. வெஜைனாலே ஆஸ் மச் அஸ் ஹை போயிட்டு போடுவாங்க. அதை விட பெஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ் அப்டாமினல் சர்க்லாஜ். இதுல என்ன ஞாபகம் வச்சிருக்கணும்னா, ஒன்ஸ் இந்த சர்க்லாஜ் போட்டுட்டாங்கன்னா கட்டாயமா சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணணும். ஏன்னா கர்ப்பப்பை வாய் ஓப்பனே ஆகாது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு. வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இதை பத்தி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன்.